திராவிட பேசுறங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பது திராவிட இயக்க தமிழர் பேரவை செயல்பாட்டாளரும் எழுத்தாளரும் ஆகிய தோழர் சாரதா தேவி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், நம்ம மோடி பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுல தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு வட இந்தியாவெல்லாம் முடித்து மீண்டும் தமிழ்நாட்டிலேயே முடிக்க வந்திருக்கிறாரு தியானன்ற பேர்ல. அது குறித்து தியானம் எதுக்காக பண்றாரு, இதனால இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு இதுக்கும் தாக்கம் இருக்குமா? செல்வ பெருந்தகை அவர்கள் வந்துட்டு தேர்தல் பிரச்சாரம் என்னோட முடியுது, நாளைக்கு அவர் வந்து தியானம் பண்றேன்னு சொல்றாரு. அப்போ நாளைக்கு முழுக்க அவங்க வந்து லைவ்ல காட்டிருப்பாங்க, அது ஒரு பிரச்சாரம் போலதான், அதை தடை பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு காங்கிரஸோட தலைவர். இது எந்த விதத்துல தேர்தலுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு உங்க பார்வையில இருந்து சொன்ன. அதாவது மோடி ஒரு பக்கம் வந்து இதுக்கு வராரு, கன்னியாகுமரிக்கு வராரு. இவர் வந்து நம்ம அமித்ஷா வந்து திருமயத்துக்கு வராராம். இவங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்து போய் வெளில போய் ஏகப்பட்ட தமிழ்நாட்டை பத்தி ஏகப்பட்ட வெறுப்பு பரப்புரை எல்லாம் செஞ்சாச்சு. இப்ப மறுபடியும் வந்துட்டு ரிசல்ட் வர்றப்ப வந்துட்டு திரும்ப வந்து தமிழ்நாட்டுக்கு வர, தமிழ்நாட்டுல இருக்க கோயில், தமிழ்நாட்டுல இருக்கிற நினைவிடங்கள் இதெல்லாம் தான் அவங்களுக்கு மனசுக்கு வருது போல இருக்கு. அல்லது இது ஏதாவது ஒரு பெரிய தமிழ்நாட்டுல ஏதாவது ஒண்ணு செய்யறதுக்கான ஒரு எல்லாருடைய கவனமும் வந்து திசை திருப்பப்படும். இப்ப வந்து ஒரு பிரதமர் வந்து அங்க வராருன்னு சொன்னாக்க எல்லாருமே வந்து நம்மளுடைய அரசு, காவல்துறை, செக்யூரிட்டி, பாதுகாப்பு இதுக்கான விஷயங்கள் எல்லாம் வந்து அங்க போகிறதுனால அது ஒரு பெரிய சிக்கலா ஆகுமா அப்படின்னு சொல்லி தெரியல. அந்த மாதிரி ஏதாவது அவர்களுடைய நோக்கம் வேற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியல. வந்திருக்காரு. இப்ப வந்துட்டு நம்ம வந்து மறுபடியும் வந்து கொஞ்ச நாள் வந்து இந்த கோபேக் மோடி எல்லாம் கொஞ்சம் இல்லாம இருந்து மறுபடியும் இப்ப கோபேக் மோடி வந்து ட்ரெண்டிங்ல விட போறோம். அதுதான் நடக்க போகுது. உண்மையில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவர்களுக்கு வந்து இதே மாதிரி வந்து அதாவது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல், அல்லது தோல்விதான் நடக்க போகுது, தோல்விதான் இருக்குன்னு தெரியும். ஏன்னா வடக்கில் கூட இவர்களுக்கு எந்த விதமான வரவேற்பும் இல்லை. அட்லீஸ்ட் தமிழகத்துல நாம வந்து தமிழ்நாட்டுல வந்து அவரை குறைஞ்சது மரியாதையாவது நம்ம வந்து நடத்திருக்கிறோம், அல்லது வந்து அவர்களை வந்து புறக்கணிச்சுட்டு பேசாம அமைதியாவது இருந்திருக்கிறோம். வடக்கில் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அடி உதையே விழுந்திருக்கு. எல்லா இடங்களிலும் வேட்பாளர்கள் போன இடங்களில் எல்லாம் அவர்கள் வந்து வடக்கில் மக்கள் வந்து கொஞ்சம் உணர்ச்சி வயப்படவர்களா இருக்காங்க, ரொம்ப கொந்தளிச்சு போறவங்களா இருக்காங்க. எப்படி வந்து அவர்கள் எல்லாவற்றையுமே அறிவுபூர்வமாக மட்டும் அணுகுவதில்லை. அவர்கள் உணர்வு வயப்பட்டவர்களாக உடனே அதை வந்து போய் நேரடியாக அவர்கள் வந்து ஒரு பிசிக்கல் வயலன்ஸா காமிச்சிடுறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மையை அவர்கள் வந்து கடந்த வந்து இத்தனை ஒரு இந்த இடைவெளியில், தேர்தல் நடந்த அந்த இடைவெளியில் ஏப்ரல் 17 இருந்து இன்றைய வரைக்கும் அவர்கள் வந்து அந்த ஒரு 40 நாள் 50 நாள்ல அவர்கள் நிறைய விஷயங்களை சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுதான் தெரியுது. இந்த காலகட்டத்தில் இவர்கள் இதையெல்லாம் வந்து அவர்கள் அனுபவித்ததுனால திருப்பவும் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் வேணும்னு சொன்னா ஒரு நாம கொடுக்கிற அணுகுமுறையை கூட வட இந்திய மக்கள் வந்து கொடுக்கல. நாம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா அமைதியாக அவர்களை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இல்லையா, அவர்கள் வந்து நேரடியாக வந்து அதை அடி உதைங்கிற இடத்துல எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த முறை வந்து அவர்கள் தேர்தல் பரப்புரைகள் போகும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. உண்மையில் வந்து மிகுந்த சிரமத்துக்கு இடையில் தான் அவர்கள் வந்து தேர்தல் பரப்புரைகளையும் நடத்திருக்கிறாங்க. அதுல அவர்கள் கிட்ட எந்த விதமான ப்ராமிஸும் இல்ல. மோடி கேரண்டின்னு சொன்னால் கூட மோடி என்ன மாதிரி அவர் செய்ய போறாருங்கிற மாதிரி எந்த விஷயமும் அவங்க சொல்லல. எப்போதுமே வந்து வேற வேற கதைகளை தான் சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. ராமர் கோயில் பத்தி மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை கூட அவர்களால பேச முடியல. அல்லது நாங்க இதெல்லாம் செஞ்சுப்போம்ட்டு அவங்களுடைய சாதனைகளையும் அவங்களால சொல்ல முடியல. வெறுமே வாய் வார்த்தையில, ஜாலத்துல ஒரிசால போயிட்டு தமிழர்களை பத்தி திட்டுறது, இவரை வந்துட்டு நவீன் பட்நாயக்கு வந்து உடம்பு சரியில்லாத ஏதோ சதி வேலை இருக்குன்னு பேசுறது, அதாவது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னு சொன்னா பகுத்தறிவுக்கு ஒவ்வாத அல்லது மக்களுக்கு தேவையற்ற விஷயங்களை மட்டும்தான் அவங்களால பேச முடிஞ்சிருக்கு. இதுவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு காந்தியை பத்தி பேசியிருக்காங்க. எதை பத்தி? காந்தியை பத்தி, மகாத்மா காந்தியை பத்தி. அந்த படம் வரதுக்கு முன்னாடி அவர் யாருமே தெரியாது பாருங்க. அதாவது வெள்ளைக்காரன் படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் காந்தியவே உலகத்துக்கு தெரியும்னு சொல்றாருன்னு சொன்னா அவரை எவ்வளவு, அதனாலதான் நிறைய பேர் இப்ப போட்டுட்டு இருக்காங்க என்னன்னா, இதனாலதான் இந்த ஆளை வந்து இத்தனை வருஷமா வந்து வாய் திறக்க விடாம வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வாய் திறந்தா ஒண்ணுமே விஷயமே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போகுது. அவங்க வந்து ஒரு சுத்தமான ஒரு
வெற்று ஆட்கள், மூளையிலயும் ஒண்ணும் இல்ல, செயல்லயும் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறது வந்து அப்பட்டமாக வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறதுனால தான் இவங்க இத்தனை நாள் பேசாம இருந்ததே நல்லது போல இருக்கு. பேசியிருந்தா இன்னும் எத்தனை குப்பைகளை நாம் கேட்டுக் கொண்டிருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. ஏற்கனவே நாம கேட்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்க குப்பையா தான் பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பிரதமரை நாம் பெற்றுவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் மக்கள் வந்து அழுற அளவுக்கு தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அரசு பணத்தில், அரசுடைய வரி பணத்தில் விவேகானந்தர் மண்டபத்துக்கு வந்து அங்க அவர் வந்து தவம் செஞ்ச பாறையில 45 மணி நேரம் வந்து இவரும் வந்து தியானம் செய்ய போறாரு அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல விவேகானந்தர் வந்து அங்க தியானம் செஞ்சாரு, தவம் இருந்தாருன்னா அதுவே பொய்ன்னு சொல்றாங்க. அதுவே இவர்கள் இட்டு கட்டிய கதைதான் அப்படின்னு சொல்றாங்க. 1962ல வந்து இவர்கள் வந்து நூற்றாண்டை கொண்டாடுவதற்காக முனைகிறார்கள். அந்த நூற்றாண்டு கொண்டாடுவதன் போது அங்க ஒரு நினைவு மண்டபம் எழுப்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. சும்மா ஒரு கல்வெட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கு இருந்த முதலமைச்சர்கள் வந்து ஒரு கல்வெட்டு வச்சுக்கோங்க வேணும்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதெல்லாம் கதைதான். அதுக்கப்புறமா இந்த கதைகள் எல்லாம் பண்ணாங்க விவேகானந்த மண்டபம் விவேகானந்தர் பக்தவச்சலம் பீரியட்ல. ஆமா, பக்தவச்சலம் முதலமைச்சரா இருந்த பீரியட்ல தான் வந்து அதை கட்டுறாங்க. ஆனா வந்து என்னன்னு சொன்னா அவர் வந்து கட்டுவதற்கெல்லாம் அனுமதியே கொடுக்கலன்னு சொல்றாங்க. ஒரு 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 சின்ன கல்வெட்டு மாதிரி வச்சுக்கோங்க ஒரு பாறையில வேணா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இவர்கள் வந்து அது கொஞ்சம் பெருசா கட்டணும் அப்படின்னு சொல்லி அப்புறமா கூட வந்து நிறைய போராட்டங்கள் நிறைய வந்து அவங்க வந்து இதுக்கு வந்து அவர் ரானடே அப்படிங்கிற ஏக்நாத் ரானடே அப்படிங்கிற RSS காரரை வந்து பொறுப்பாக போட்டு அதுக்கு ஒரு குழு அமைச்சு அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒன்றியத்துல இருக்கக்கூடிய ஒரு 300,000 போராட்டம் இருப்பாங்க போல. அது அந்த அந்த பாறையில தான் வந்துட்டு இந்த மீன் அந்த வலையெல்லாம் காய வைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த பாறையில அதனால அந்த மீனவர்கள் போராட்டம் மீனவர்கள் பெரிய போராட்டங்கள் நடத்திருக்கிறார்கள். அதுல இன்னொரு செய்தி என்னன்னா கன்னியாகுமரியில் வந்து கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக வசிக்கிற இடம் இல்லையா? கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக வசிக்கிற அந்த இடத்துல இருந்து அங்கே ஒரு கலவரம் அந்த இதை வந்து உடைக்கணும் அந்த மத சார்பை வந்து அவர்களுக்கு வந்து உடைக்கணும் உடைச்சு அவங்க வந்து இந்துத்துவத்தை இது பண்ணணுங்கிறதுக்காக தான் கன்னியாகுமரியில் ஒரு பாறையை தேர்ந்தெடுத்து அதையும் வந்து டிசம்பர் 25ஆம் தேதி வந்து அவர் அங்க வந்து தியானம் செஞ்சாரு அப்படின்னு ஒரு ஒரு கதையை விட்டுருக்காங்க. அன்னைக்குதான் அவர் வந்து தொடங்கினாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதையை விட்டு அன்றைய நாளில் வந்து தேர்ந்தெடுத்து எப்போதுமே இவங்க தேர்ந்தெடுக்கிற தினங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கலவர சூழலை உருவாக்குற நாட்களாகவே அவங்க தேர்ந்தெடுப்பாங்க எல்லாத்தையுமே. பாபர் மசூதி அம்பேத்கருடைய நினைவு நாளை எப்படி அவங்க தேர்ந்தெடுத்தாங்களோ அது போல ஒரு விஷயத்தை மறக்கடிக்கணும் ஒன்றை வந்து அவங்களுக்கு இந்துத்துவ மயமாக்கணும் அப்படியான வேலையை தான் வந்து அந்த செஞ்சிருக்கிறாங்க. 25ஆம் தேதியை தேர்ந்தெடுத்து அதுல வந்து செய்து அதுல ஒரு மண்டபம் கட்டணும் அப்படின்னு சொல்லி பெரிய அன்றைக்கு இருந்த எம்பிக்கள்ல ஒரு 300 சொச்சம் எம்பிகளுடைய கையெழுத்து வந்து அவங்க பெற்று இவர்கிட்ட பிரசிடென்ட் கிட்ட கொடுத்து நேருவும் ஒப்புதல் கொடுக்கிறாரு. அப்படிதான் இப்போ இதுல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே வந்து வந்து புரளியல் அடிப்படையில் தான் எதுவுமே உண்மை கிடையாது. இப்ப விவேகானந்தர் வந்து முதல்ல இந்துத்துவ வந்து ஃபிகரா அப்படின்னா அவரே அப்படி கிடையாது. அவரே வந்து கடவுளை வந்து ஏற்றவர் கிடையாது. இவர்களுடைய இந்த மத துவேஷங்களை வந்து அவர் வந்து ஏற்றுக்கொண்டவரே கிடையாது. வெறுப்பு பரப்புரைகள் எல்லாம் அவர் ஏற்கல. அவர் வந்து 1000 சொன்னாரு இந்துக்கள் மாட்டு இறைச்சி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தானே அவர் சொல்லியிருக்காரு. ஆமா அவர் உண்மையை சொல்றாரு. இருந்தது தானே. அப்புறம் இவங்க போட்டுக்கொண்ட வேஷங்கள் எல்லாம் அவர் சொல்லல. ஒரிஜினலா இவங்க எப்படி இருந்தாங்களோ அதை சொல்றாரு. எல்லாம் சாப்பிடலாம். அவர் ஸ்ட்ரென்த்தா இருக்குன்னு சொல்றாரு. பல்வேறு அந்த நாடுகளுக்கு போனதுனால அதோடைய பாதிப்புல கூட அவர் வந்து பல விஷயங்களே அவர் சொல்றாரு. இன்னும் வந்து எல்லாருமே வந்து நம்மளுடைய எல்லா மதங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்றோம்னே சொல்றாரு. சிகாகோவில் அவர் பேசும்போது 1893 எல்லா மதங்களையும் ஏற்கிறோம் நாங்க. எல்லா மதத்துல இருக்கக்கூடிய உண்மைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எல்லா மதங்களிலிருந்தும் எல்லா நாடுகளிலிருந்தும் வரக்கூடிய அகதிகள் துன்புறுத்தப்பட்ட தண்டிக்கப்பட்டவங்களை எல்லாம் வந்து நாங்கள் எங்களுடைய இதுல வந்து அடைக்கலம் கொடுக்கறதுக்கு நாங்க வந்து மகிழ்ச்சியா இருக்கிறோம். அந்த அளவுக்கு நாங்க எங்க நாடு வந்து ரொம்ப சிறப்பான மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து நிறைய பேசியிருக்காரு. ஆனாலும் இவர்கள் இந்துத்துவ இதுக்கு வந்து அவரை ஒரு அடையாளமாக வச்சுக்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுறாங்க. நீங்க அது வந்து என்னன்னா தெற்கு எல்லை நம்முடைய தெற்கு எல்லையை வந்து இந்துத்துவம் வந்து ஆக்கிரமிக்கிற செய்தியா தான் அதை வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க. இப்ப மோடி அவர்கள் அதை ரிவைவ் பண்ணணும், திரும்ப ஒரு கலவர சூழலை உண்டு செய்யணும். கன்னியாகுமரியில அவர்கள் கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் இதெல்லாம் எதிர்பார்க்கிறாங்க. கன்னியாகுமரியில் தேவையான அளவுக்கு அங்க கலவரம் செய்வதற்கான அல்லது ஓட்டை பிரிக்கிறது இது மாதிரி வேலைகள் எல்லாம் நிறைய செஞ்சு வச்சிருக்கிறாங்க.
சோ அதுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? இவர் திருமயத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறதுக்கும், இவர் வந்து கன்னியாகுமரியில் இருப்பதற்கும் எல்லாம் உள்துறையும், நாட்டுடைய பிரதமரும் ஒரு ஒரு கார்னர்ல வந்து குவியறாங்க அப்படின்னு சொன்னா, அங்க நாட்டுடைய மொத்த கவனமும் அங்க வர்றது வந்து சரியானது இல்ல, ஆரோக்கியமானது இல்ல அப்படிங்கிறது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தமிழிசை வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களே. ஆமா, யாரு மோடி வந்துட்டு தமிழிசை அவங்க ம் பிரதமர் இருக்கிறத பொறுக்கல. இங்க இருக்கிற அரசியல் கட்சிக்காரங்களுக்கு பொறுக்காம நக்கல் அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் சிஎம் போகலையா குற்றாலத்துக்கு? இல்ல குற்றாலத்துக்கு இல்ல, ஒகேனக்கலுக்கு போனாரா? குற்றாலத்துக்கு ம் போனாரா? இப்போ லேட்டஸ்டா போனாரா சிஎம்? அங்கெல்லாம் போகலையா அப்படின்னு ம் சொல்லிட்டு சிஎம் எல்லாம் கம்பேர் பண்ணி பேசுறாங்க. சிஎம் போனது இவரு தியானம் இருக்கிறது ரெண்டும் ஒன்னா போல. இல்ல இல்ல சிஎம் எந்த சிச்சுவேஷன்ல போனாரு, பிரதமர் எந்த சிச்சுவேஷன்ல வந்திருக்காரு. அதாவது இன்னும் வந்து 7வது கட்ட தேர்தல் முடியல. நாளைக்கு தொடங்குறாருன்னு சொன்னா ஜூன் 1ஆம் தேதி 7ஆம் கட்ட தேர்தல் இருக்கு. அதுல முக்கியமாக மேற்கு வங்கத்துல தேர்தல் நடக்க போகுது. விவேகானந்தர் வந்து நேரடியாக மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர். இப்ப நீங்க வந்து விவேகானந்தர் பாறையில உட்கார்ந்து நீங்க செய்யறதுங்கிறது அவரை ஏதோ நீங்க தூக்கி பிடிக்கிற மாதிரியும், அதனால வந்து மேற்கு வங்க மக்களை நீங்கள் கொஞ்சம் ஏமாத்திரலாம். நான் பாருங்க உங்களுக்காக தான் அங்க போய் சண்டை போட்டுட்டு இருக்கேன் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயத்தை அவர் செய்யறாரு. இது வந்து நேரடியாக தேர்தல் பரப்புரையோட தொடர்புடையது. மதத்தோடு தொடர்புடையது இல்லையா? இந்த வேலையை ஒரு பிரதமர் செய்யலாமா? அதற்கு வந்து வழக்கு கூட போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து எப்படி நாம கண்டுக்காம இருக்க முடியும்? இதுக்கு வந்து வழக்கு போடணும். பிரதமர் வந்து இப்படி ஏன்னா பல பல இந்த 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 தேர்தல் பரப்புரையிலே பல அத்துமீறல்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். எல்லாத்துலயுமே வந்து இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் படி அவங்க நடந்துக்கவே இல்லை. இருந்தாலும் தேர்தல் ஆணையம் வந்து அவங்களுக்கு சார்பா தான் நடந்துட்டு இருக்கு அல்லது அதையெல்லாம் கண்டுக்காம தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த விஷயத்திலும் அவர்கள் வந்து அரசு பணத்திலேயே ஒரு தேர்தல் பரப்புரையை மேற்கொள்வதற்கு சமமான ஒரு நடவடிக்கையை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை வந்து வலுவாக வந்து மக்கள் கண்டிச்சுட்டு பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. மேற்கு வங்க மக்கள் அப்படி ஏமாந்து போய் இவருக்கு உடனே வந்து வாக்கு கொடுத்துருவாங்கன்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரான்னு எனக்கு புரியல. எத்தனையோ விஷயங்களே அவர்கள் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம வெறுப்பா பேசினா இதெல்லாம் வந்து ஓட்டாக மாறிவிடும். குஜராத்ல கலவரம் செய்த போது எப்படி அவருக்கு வந்து ஒரு பிரதம மந்திரி பதவி வந்து அவரை தேடி வந்ததோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கலவரம் செய்வதன் மூலம் மீண்டும் அவருடைய பிரதம மந்திரி பதவியை அவர் தக்க வைத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதான ஒரு ஏற்பாடைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இதை நம்ம மக்கள் வந்து வன்மையாக கண்டிக்க தான் இருக்கு தோழர். இப்போ சிஎம் போனது வந்துட்டு தேர்தலை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் சிஎம் போனாரு ஆமா, குற்றாலத்துக்கு. ஆமா. அவரு வந்து சுற்றுலா போனாரு. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு கடுமையா தேர்தல் பயணம் சுற்றுப்பயணம் போனாங்க. 1.5 மாசம் போனாங்க. அது ஒரு அமைதிக்காக வேண்டி போனாங்க. ஆனா இவங்க பிரச்சாரம் இருக்கும்போது யானை ஏன் யானைன்ற பேர்ல எதுக்காக இத்தனை நாளா தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களை திருடனாங்க இவ்வளவுதான் பேசுனாங்கன்னு இல்லை, அவ்வளவு தூரம் பேசுனாங்க. பேசிட்டு இப்ப தமிழ்நாட்டுக்கே வராங்க. அதுதான் இப்ப கொஸ்டினா இருக்கு. என்ன பண்ண தமிழ்நாட்டெல்லாம் இன்னும் என்ன பண்ண இவங்க வந்து காத்துட்டு இருக்காங்க? கலவரத்தை உண்டு பண்ணுவாங்களா? கலவரம் தான். அவங்களுடைய நோக்கம் வந்து கலவரம் தான். ஏன்னா கலவரத்திலேயே வாழ்ந்தவங்க, கலவரத்திலேயே வந்து அவர்களுடைய தேர்தல் அரசியலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியான்னு சொல்லும்போது, 2002 தொட்டு இப்ப 2024 வரையில் இல்லையா? கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் இவர்கள் வந்து இந்த சூழல்ல தான். இன்னும் கேட்டா அதற்கு முன்பாகி பாபர் மசூதி இடிப்பிலிருந்து நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கணும். பாபர் மசூதி இடிப்பிலிருந்தே வந்து இவர்கள் வந்து தொடர்ச்சியாக கலவரங்கள் செய்வதன் மூலமாகத்தான் ஒரு அரசியலை செய்ய முடியுங்கிற ஒரு சித்தாந்தத்தை அவர்கள் எப்போதுமே வச்சிருக்கிறாங்க. அப்படி அதன்படிக்கு அவர்கள் வந்து அதை நகர்த்தி கொண்டே போகிறார்கள். தமிழ்நாட்டுல எதுவும் செய்ய முடியல. கொஞ்சம் இதுக்கு முன்னாடி கோவையில கொஞ்சம் செய்து பார்த்தாங்க. அங்க கொஞ்சம் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. இப்ப வந்து இந்த கன்னியாகுமரியை வந்து அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இவர் வந்து திருமயத்துக்கு வருகிறார் அமித்ஷா அவர்கள். சோ இது போல ஏதாவது ஒன்று செய்ய முடியுமான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இவருங்க வந்து முதலமைச்சரை சொல்றதுக்கான வாய்ப்பே தமிழிசைக்கு வந்து இதெல்லாம் புரிஞ்சு பேசுறாங்களா புரியாம பேசுறாங்களா ஒரு 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 மாநிலத்துடைய ஆளுநராக இருக்கிறாங்க. அரசமைப்பு சட்டத்தின் முதல் குடிமகள் அவங்க அந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும். அரசமைப்பு சட்டம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு தேர்தல் நடத்தைகள் வந்து அமலில் இருக்கும்போது விதிமுறைகள் அமலில் இருக்கும்போது இப்படி ஒரு பிரதமர் வந்து செய்யலாமான்னு அவங்களுக்கு தெரியாது. அதாவது தெரிந்து கொண்டே தெரியாத போல பேசுறது. எல்லாம் தெரியும். இத்தனை வருஷமா அரசியல்ல இருக்காங்க. அவங்க அப்பா அரசியல்வாதி. இவருக்கு அரசியல் தெரியாதா? அல்லது வந்து இதெல்லாம் நடைமுறையான்னு தெரியாதா? ஆனாலும் கூட எதையாவது ஒண்ணு சொல்லி வைக்கிறது. அப்பதான் அவங்களால அந்த இடத்துல இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான சூழல்ல வந்து அவங்க அந்த மாதிரி பேசியிருக்காங்க. அதே போல எதிர்கட்சிகள்லாம் செலவு அதிகமாகும், பாதுகாப்பு பந்தோபஸ்து இதுக்கெல்லாம் செலவு அதிகமாகும். 3 நாள் சிஎம் இங்க இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதான் கம்பேரிசன். சிஎம் போகும்போது செலவாகாதா அப்படின்றாங்க.
பிரதமர் செலவு பண்றதுக்கும் நம்ம இவரு முதலமைச்சர் செலவு பண்ணதும் ஈக்குவலா ஆயிடுமா? எத்தனையோ கோடிகளை இப்ப வந்து அவர் வந்து இறைக்க போறாரு. இவருடைய பாதுகாப்புக்கும் இவ்வளவு வந்து என்ன செய்ய போறாங்கன்னு அத்தனை கோடிகளை இறைக்க போறாங்க. அப்படியே 24 வந்து மணி நேரமா ஒரு காவல் இருக்கணும். அது முப்படை தளபதிக்கு தான் காவல் இருக்கணும். 24 மணி நேரம் காவல், ஹெலிகாப்டரு, பரேடு எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க. அவங்க அவ்வளவு அமக்கலம் நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இவர் போட்டோ ஷூட்டு, இவர் என்ன சாதாரணமா போயிட்டு வருவாரா? இவருக்கு ட்ரெஸ்ஸிங், இவருக்கு போட்டோ ஷூட்டு, இவருடைய எல்லா விஷயத்தையும் அங்க வந்து செய்து கொண்டு ஏறக்குறைய 400 கோடி செலவாகுன்றாங்க. என்ன தோழர்? தியானம் 400 கோடி செலவாகுன்றாங்க. 400 பாருங்க 400 கோடி செலவு செய்வர் வந்து ஒரு நாள் 2 நாள் இருக்கிறதுக்கு 400 கோடி செலவு செய்வதற்கும், நம்முடைய முதலமைச்சர் வந்து ஒரு ஒரு ரெஸ்ட் அண்ட் ரெக்யூபரேஷன் மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்குமான வித்தியாசம் இல்லையா? ஏன் இந்த மாதிரி ஏதாவது பேசுறதுன்றதுக்காக பேசுறது வந்து யாரும் இவங்களை நம்ப போறது இல்ல. எதிர்த்து ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம தமிழிசையை பார்த்துக்க முடியும். சரிங்க சார், நல்லது. நம்மோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி, நன்றி தோழர், நன்றி.